மூலிகை மருத்துவமும் இயற்கை சிகிச்சைகளும் முழுமையான ஆரோக்கியத்திற்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறை. வணக்கம் நண்பர்களே. நேச்சுரல் வெல்னஸ் அட் 25th hour of a day சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் உண்மையான ஆரோக்கியம் என்பது ஒரு நோயை மட்டும் குணப்படுத்துவது அல்ல. உடல், மனம் மற்றும் வாழ்க்கை முறையை முழுமையாக சமநிலைப்படுத்துவதே ஆகும். அதற்காக இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு, மூலிகை மருத்துவத்தையும் பிற இயற்கை சிகிச்சைகளையும் இணைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது எப்படி. ஒருங்கிணைந்த ஆரோக்கியம் என்றால் என்ன? ஒருங்கிணைந்த ஆரோக்கியம் அல்லது இன்டகிரேட்டிவ் ஹெல்த் என்பது மூலிகை மருத்துவம், சத்தான உணவு, உடற்பயிற்சி, மன அழுத்த மேலாண்மை மற்றும் நல்ல வாழ்க்கை முறைகளை ஒன்றாக பயன்படுத்தி உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அணுகுமுறையாகும். இது நோயின் அறிகுறிகளை மட்டும் குறைப்பதல்ல, அதன் அடிப்படை காரணங்களையும் கண்டறிந்து சரிசெய்ய உதவுகிறது. மூலிகைகளும் சத்தான உணவும். மூலிகைகளின் நன்மைகளை சரியான உணவு பழக்கங்களுடன் இணைத்தால் அதன் பலன் பல மடங்கு அதிகரிக்கும். உதாரணமாக, கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு டாண்டிலியன் மற்றும் மில்க் திசில் போன்ற மூலிகைகளை கீரைகள், ப்ராக்கோலி, காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகளுடன் சேர்த்து உட்கொண்டால் கல்லீரல் நச்சு நீக்க செயல்பாடு மேம்படும். கல்லீரல் வளர்ச்சிதை மாற்றம் சீராகும். உடலின் இயற்கை சுத்திகரிப்பு திறன் அதிகரிக்கும். ஆற்றல் மற்றும் ஹார்மோன் சமநிலைக்கு அஸ்வகந்தா போன்ற அடாப்டோஜெனிக் மூலிகைகளை முழு தானியங்கள், ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவுகளுடன் சேர்த்து உட்கொள்வது அட்ரினல் சுரப்பி செயல்பாட்டை ஆதரிக்கிறது. உடல் ஆற்றலை அதிகரிக்கிறது. மன அழுத்தத்தை சமாளிக்கும் திறனை மேம்படுத்துகிறது. உடற்பயிற்சியும் மூலிகைகளும். உடற்பயிற்சி மற்றும் மூலிகைகள் இணைந்தால் தசை, எலும்பு மற்றும் இதய ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். மூட்டு வலி மற்றும் அழற்சிக்கு மஞ்சள் மற்றும் இஞ்சி போன்ற அழற்சி எதிர்ப்பு மூலிகைகளுடன் யோகா, நீட்டிப்பு பயிற்சிகள் அல்லது மென்மையான உடற்பயிற்சிகளை செய்தால் சரி, மூட்டு வலி குறையும். உடல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும். இயக்கத்திறன் மேம்படும். இதய ஆரோக்கியத்திற்கு கெயின், மிளகு மற்றும் இஞ்சி போன்ற இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மூலிகைகளை நடைபயிற்சி, சைக்கிள் ஓட்டுதல் அல்லது நீச்சல் போன்ற ஏரோபிக் பயிற்சிகளோடு இணைத்தால் இரத்த ஓட்டம் மேம்படும். இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். ஆழாபிம் உடல் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும். மன அழுத்த மேலாண்மையும் மூலிகைகளும். இன்றைய வாழ்க்கை முறையில் மன அழுத்தம் ஒரு பொதுவான பிரச்சினையாக மாறிவிட்டது. தியானம், ஆழ்ந்த சுவாச பயிற்சி மற்றும் மைண்ட்ஃபுல்னஸ் போன்ற நடைமுறைகளுடன் மூலிகைகளை இணைத்தால் சிறந்த பலன் கிடைக்கும். அமைதியான மனநிலைக்கு ஸ்கல்காப் மற்றும் கேமோமைல் போன்ற மூலிகைகளை தியானத்திற்கு முன் பயன்படுத்தினால் மனம் அமைதியாகும், பதட்டம் குறையும், ஆழமான தளர்ச்சி கிடைக்கும். மன உறுதி மற்றும் தெளிவுக்கு ரோடியோலா மற்றும் துளசி போன்ற அடாப்டோஜெனிக் மூலிகைகள் மனத் தெளிவை அதிகரிக்கின்றன, மனத்தை மேம்படுத்துகின்றன, மன அழுத்தத்தை சமாளிக்கும் திறனை வளர்க்கின்றன. வாழ்க்கை முறை மாற்றங்களின் முக்கியத்துவம். நல்ல ஆரோக்கியத்திற்கு மூலிகைகள் மட்டும் போதாது, நமது அன்றாட பழக்கவழக்கங்களும் மிக முக்கியமானவை. தரமான தூக்கம், பாஷன் ஃப்ளவர் மற்றும் வலேரியன் போன்ற மூலிகைகளை இரவு நேர பழக்கத்தில் சேர்த்தால் நல்ல தூக்கம் கிடைக்கும். உடல் மற்றும் மனம் புத்துணர்ச்சி பெறும். ஹார்மோன் சமநிலை மேம்படும். உடலின் இயற்கை சுத்திகரிப்பு. குளோரெல்லா மற்றும் கொத்தமல்லி போன்ற இயற்கை மூலிகைகள் உடலில் தேங்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகின்றன. கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்கின்றன. உடலின் இயற்கை சுத்திகரிப்பு பாதைகளை வலுப்படுத்துகின்றன. மூலிகை மருத்துவம், சத்தான உணவு, உடற்பயிற்சி, மன அழுத்த மேலாண்மை மற்றும் நல்ல வாழ்க்கை முறை ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து பின்பற்றும் போது நாம் நோய்களின் அறிகுறிகளை மட்டும் அல்லாமல் அதன் அடிப்படை காரணங்களையும் சரிசெய்ய முடியும். இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை உடல், மனம் மற்றும் உணர்வுகளின் சமநிலையை உருவாக்கி நீண்டகால ஆரோக்கியத்திற்கும் முழுமையான நல்வாழ்விற்கும் வழிவகுக்கிறது. இயற்கையை நம்புங்கள், ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள், உங்கள் நலனை உங்கள் கைகளில் எடுத்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.